ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெவலப்பர் ஹபிக்ஸ் சேனல். நான் உங்கள் விகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜோஹோவில் ரிப்பீட்டிவாக கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷனை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஏன் இந்த சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, ஜோஹோவில் இப்போ அஃபிஷியல் ஹையரிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஈவன் வேற ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலோ ஆர் வேற ஏதாவது ஒரு ஜாப்ல இருந்தாலுமேவும் உங்கள் லாஜிக்கல் ஸ்கில்ஸை ஜஸ்ட் ப்ரஷ் அப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், given a set of numbers like 10, 36, 54, 89, 12, இந்த மாதிரி ஒரு அரே ஆஃப் இண்டெக்ஸ் இன்டிஜர் வேல்யூவை கொடுத்துருக்காங்க. வி வாண்ட் டு ஃபைண்ட் த சம் ஆஃப் த வெயிட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் கண்டிஷன். என்னெல்லாம் அந்த கண்டிஷன்ஸ்? 5 இஃப் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 4 இஃப் மல்டிபிள் ஆஃப் 4 அண்ட் டிவிசிபிள் பை 6, 3 இஃப் ஈவன் நம்பர், அண்ட் ஷார்ட் த நம்பர்ஸ் பேஸ்ட் ஆன் த வெயிட் அண்ட் பிரிண்ட் பேஸ்ட் ஆன் தி இன்க்ரீசிங் ஆர்டர். என்ன சொல்ல வராங்கன்னா, இன்புட்டில் கொடுத்துருக்கிற ஒரு அரே ஆஃப் இன்டிஜரோட வேல்யூவில் இருக்கிற இண்டிவிஜுவல் இண்டெக்ஸ்க்கு நம்ம வந்து வெயிட்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 எடுத்துக்கலாம். அது ஈவன் நம்பர். ஸோ அதோட வெயிட்டேஜ் வந்து 3. பிகாஸ் 4ஆல் அது மல்டிப்ளை ஆகாது, டிவிசிபிளோ 6ஆல் டிவிசிபிளோ ஆகாது, அண்ட் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அதனால 10ஓட வெயிட்டேஜ் வந்து 3. இந்த மாதிரி ஈச் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூக்கு நம்ம வெயிட்டேஜ் கண்டுபிடிச்சி அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். இனிஷியலாக நம்ம ஜஸ்ட் ஒரு கிளாஸ் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஜோஹோ செட் 1 அந்த மாதிரி. அது வந்து com.zoho.example பேக்கேஜ்குள்ளேயே நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இங்கே இருக்கிற மெயின் மெத்தடில் இன்னைக்கு டோட்டலாக ஒரு 5 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரி திங்கை வந்து நம்ம ஈச் மெத்தடாக வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஈவன் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தாலும் இல்லைனாலும் இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். நீங்கள் டைரெக்டாக எல்லாத்தையுமே மெயின் மெத்தட்லேயும் ரைட் பண்ணி அது கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு ஈச் ப்ராப்ளமை வந்து நான் தனித்தனி மெத்தடாக நான் இப்போ எழுதிட்டேன்னா, ஸோ தட் ஃப்யூச்சரில் யார் வந்து உங்கள் கோடை டச் பண்ணாலுமேவும் அவங்களுக்கும் ஈஸியாக புரியும், உங்களுக்கும் ஈஸியாக புரியும். அதனால நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஷார்ட் அண்ட் பிரிண்ட் நம்பர்ஸ் பேஸ்ட் ஆன் வெயிட். இதில் நம்ம என்ன ஒரு இன்டிஜர் ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்கணும். நம்பர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். நமக்கு என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா 10, 36, 54, 89 அண்ட் 12 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நம்பர்ஸை நம்ம வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே ஜஸ்ட் ஹோவர் பண்ணாலேவும் இந்த மாதிரி கிரியேட் மெத்தட்ன்ற மாதிரி காட்டும். இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். அந்த மெத்தட் நேம்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஷார்ட் அண்ட் பிரிண்ட் நம்பர்ஸ் பேஸ்ட் ஆன் வெயிட். அப்போது இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டிங் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, ஒரு பேஸ்ட் ஆஃப் அரே ஆஃப் இன்டிஜர்ஸை வச்சு பண்ண போகிறாங்கன்றது வந்து இந்த மெத்தட் நேம்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம மெத்தட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் மேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு அரே ஆஃப் இன்டிஜரில் இருக்கிற இண்டெக்ஸும் இன்டிஜர் தான். அதே மாதிரி எனக்கு கிடைக்க போகிற வெயிட்டேஜும் ஒரு இன்டிஜர் தான். அதனால தான் நான் லிஸ்ட் ஆஃப் மேப் என்ட்ரியை இன்டிஜர் இன்டிஜர்ன்ற மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நேம் வைக்கிறேன், நம்பர் வெயிட் லிஸ்ட்ன்ற மாதிரி ஒரு நேம் வைக்கிறேன். நியூ அரே லிஸ்ட்னு சொல்லிட்டு இது இனிஷியேட் பண்ணிடுறேன். தென் இப்போது எனக்கு வந்து இந்த அரே ஆஃப் இன்டிஜரில் இருக்க எல்லா இண்டெக்ஸையுமே வந்து ஜஸ்ட் நான் லூப் பண்ணி இண்டிவிஜுவலாக எடுக்கணும். அதுக்கு நான் ஒரு ஃபார் லூப் மாதிரி எழுதிக்கிறேன். int num numbers இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போது நான் வெயிட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸோட வெயிட் கண்டுபிடிக்கிறது
மேபி ரிப்பீட்டிவாக வேறு ப்ரோக்ராம்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால இதை வந்து நான் ஜஸ்ட் இன்னொரு மெத்தடாக வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கால்குலேட் வெயிட். அதில் நம்ம ஒரு இண்டெக்ஸில் இருக்க நம்பரை மட்டும் பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மெத்தடில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்? நம்ம இண்டிவிஜுவல் இண்டெக்ஸ்க்கான வெயிட்டை இப்போ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இஃப் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்றதுக்கு. அதில் இன்ட் ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு ஜஸ்ட் டைப் கேஸ்ட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் நான் மேத் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போது மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பர். இதை ஜஸ்ட் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டார் ஸ்கொயர் ரூட் வந்து நான் இண்டெக்ஸில் இருக்கிற நம்பர் வந்து நமக்கு இப்போ ரிட்டர்ன் ஆகணும். கரெக்டாக? அதை நான் வந்து ஜஸ்ட் வெரிஃபை பண்ணி ட்ரூவா ஃபால்ஸான்ற மாதிரி மட்டும் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் எனக்கு என்ன ஆட் ஆகணும்? ரிட்டர்ன் 5. அவங்க இன்புட்டில் கொடுத்த வேல்யூ நான் கொடுத்துட்றேன். அப்படி இல்லை, எல்ஸ் எஃப் இஸ் மல்டிப்ளை ஆஃப் 4 அண்ட் 6. இந்த மாதிரி கொடுத்து நான் செக் பண்ணுறேன் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை ஆஃப் 4 அண்ட் 6 இருந்துச்சுன்னா எனக்கு ரிட்டர்ன் 4 ஆகணும். நியூவாக கிரியேட் பண்ணிக்கிறேன் இஸ் மல்டிப்ளை ஆஃப் 4 அண்ட் 6ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் நம்பர் மாடுலஸ் ஆஃப் 4 ஈக்குவல் டு 0. பிகாஸ் என்கிட்ட ரிமைண்டர் எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம். நம்பர் மாடுலஸ் ஆஃப் 6 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா இந்த கண்டிஷனுக்குள்ளே வந்து எனக்கு 4 ரிட்டர்ன் பண்ண போகுது. நம்ம தேர்ட் கண்டிஷன் எல்ஸ் இஃப் நம்பர் இஸ் ஈவன் நம்பரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2ஆல் டிவிசிபிள் ஆனாலே அது ஈவன் நம்பர் தான் இல்லையா? அதுக்கு தான் நம்ம வந்து மாடுலஸ் சிம்பிள் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் 3. ஸோ எனக்கு இந்த மாதிரி எதுவுமே ஆகலை அப்படின்னா பிளைண்டாக ரிட்டர்ன் 0. பிகாஸ் என்கிட்ட எந்த மாதிரி இந்த கண்டிஷன் எதுலேயுமே என் நம்பர் வரலை அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் இண்டெக்ஸோட வெயிட்டை வந்து கால்குலேட் பண்ணி நம்ம இங்கே என்னென்ன ரிலேட்டடாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா 5 மல்டிப்ளைனா 4 அண்டு டிவிசிபிள் பை 2னா 3ன்ற மாதிரி நம்ம வந்து இப்போ இங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இந்த வெயிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? இன்க்ரிமெண்டல் ஆர்டர் வந்து எடுக்கணும். கரெக்டாக? ஸோ அதைத்தான் இப்போ நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். நம்பர் வெயிட் லிஸ்ட் டாட் ஆட் ஒரு நியூ அப்ஸ்ட்ராக்ட் மேப் நான் வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் என்ட்ரி மாதிரி கொடுத்துடுறேன். டாட் சிம்பிள் என்ட்ரி நம்பர் கமா வெயிட் நம்ம ஃபைன் பண்ண வெயிட் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி இருக்கணும். லைக் இண்டெக்ஸ் க்ளோஸ் ஆகல. ஓகே ஃபைன். ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு அந்த நம்பர் வெயிட் லிஸ்ட்டில் என்ன நம்பர் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற நம்பருக்கு என்ன வெயிட்டுன்னு சொல்லி நான் இப்போ ஒரு மேப்பில் வந்து நான் மேப் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன இது? நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுறோம். ஷார்ட் number wait list comma new comparator
map dot entry integer no, integer. ஓகேவா? இதை நம்ம ஆல்ரெடி இது வந்து ஒரு ப்ரீபில் ஃபங்க்ஷன், அதனால இதை ஓவர்ரைட் பண்ணுறோம். அட் override public int compare. ரெண்டு இதை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். எது எது? map dot entry integer entry 1 comma entry 2. நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? integer டாட் கம்பேர் entry 1 டாட் get value. நம்ம மேப்பை முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா ஃபைன். தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி கெட் வேல்யூ அப்படின்னா நம்ம செகண்டரி வேல்யூ, கெட் கீ அப்படின்றது நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ தான் கீ, செகண்டாக கொடுத்துருக்க இது வந்து வேல்யூ. இப்போ நம்ம வேல்யூ தான் கம்பேர் பண்ண போகிறோம். வெயிட்டை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அது கெட் வேல்யூ நான் அதுக்கு வாங்கிக்கிட்டேன். என்ட்ரி டூவோட கெட் வேல்யூ. தென் இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம வாங்கியாச்சு, ஷார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை ஃபைனலாக நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஃபார் map dot entry integer entry number of wait list. இதைத்தான் நம்ம லூப் பண்ணி இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ சிஸ் அவுட் நான் போட்டுக்கிறேன். என்ட்ரி டாட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு கீ அண்ட் வேல்யூ ரெண்டுமே வேணும். கீ ஒரு கமா மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் என்ட்ரி டாட் கெட் வேல்யூ. ஓகேவா? இதை நம்ம இப்போ ரன் பண்ணலாம். நம்ம ப்ரோக்ராம் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு ஓவர். ஸோ பேஸ்ட் ஆன் வெயிட்ஸ் நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் 10க்கு வெயிட் வந்து 3, 36க்கு வெயிட் வந்து 5, 54க்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ் வந்திருக்கு. ஸோ 0, 3, 3, 4, 5ன்ற மாதிரி நமக்கு இன்க்ரிமெண்டல் ஆர்டர்லேயுமே வந்து அசைன் ஆயிருக்கு. ஸோ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் இப்போ போகலாம். இது கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம் தான். நிறையா பேர் வந்து இது ஃப்ரெஷர் லெவல்லே வந்து லைக் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நிறையவே நம்ம பார்த்துருப்போம். ஸோ பிரிண்ட் த வேர்ட் வித் ஆட் லெட்டர்ஸ் அஸ் ப்ரோக்ராம்ன்ற மாதிரி எக்ஸ் பேட்டர்னில் கொடுக்கணும். ப்ரோக்ராம்ன்றது லைக் 0th இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் இந்த பக்கம் போயிருக்கு. அதே மாதிரி வைஸ் வெர்சா இன்னொரு டயகனல் வந்து கீழே இருந்து மேலே போயிருக்கு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம்ஸ்க்குமே நான் வந்து இண்டிவிஜுவல் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டர்ன் வந்து பிரிண்ட் பண்ண போகிறதுனால பிரிண்ட் எக்ஸ் பேட்டர்ன் அந்த மாதிரி கொடுத்துட்றேன். என்ன இன்புட் அவங்க கொடுத்ததே கொடுத்துடலாம். ப்ரோக்ராம் இந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஜஸ்ட் நீங்கள் ஹோவர் பண்ணிங்கன்னா ஒரு மெத்தட் உங்கள் க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ட் n equal to string dot length. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபார் லூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ட் I equal to 0, I is less than n, I
ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு லூப் வேணும் இல்லையா? பிகாஸ் 2D இண்டெக்ஸ், அதனால் இன்னொரு லூப் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட் j equal to 0, j is less than n, j ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணியாச்சு. இஃப் ஃபஸ்ட்டு கண்டிஷன் எப்பப்பெல்லாம் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும், I ஈக்குவல் டு ஜேவாக இருக்கிறப்ப எனக்கு பிரிண்ட் ஆகணும் கரெக்டாக. பிகாஸ் 0011 என்ற இண்டெக்ஸில் தான் வந்து லெட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டயகனலுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்படி ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போடணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஒரே கண்டிஷன் ஒரு லைன் தான் நம்ம எழுத போகிறோன்னா ஜஸ்ட் ஒரு என்ட்ரு மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு சிஸ் அவுட் நான் கொடுத்துருங்க. வேர்ட் ஸ்ட்ரிங் டாட் கேரட் ஐ, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற லெட்டர் தான் எனக்கு வேணும் இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எல்ஸ் இஃப் எனக்கு ரிவர்ஸ்லேயும் பிரிண்ட் ஆகணும்ல, அதுக்கு என்ன பண்ணுறோன்னா j இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1 மைனஸ் ஐயான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். இதுக்கு மீனிங் என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லி அதுக்காக தான் வாங்கியிருக்கோம். மைனஸ் ஒன்னுன்றது என்னென்னா ஜீரோலேருந்து தான் எப்பயுமே ஒரு இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 7 கேரக்டர்ஸ் இருக்குன்னா 0 to 6 தான் இருக்கும், அதனால் -1 கொடுத்துருக்கோம். மைனஸ் ஐ அப்படின்றது எதுக்குன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து எனக்கு இப்போ 6th பிளேஸில் இருக்குது, செகண்டில் வந்து 5th பிளேஸில் இருக்குது, தேர்ட் வந்து 4th பிளேஸில் இருக்குன்னா இந்த ஐ இன்க்ரிமெண்ட் ஆக எனக்கு இங்கே மைனஸ் ஆகணும். அதுக்கு சிஸ் அவுட் நம்ம போட்டுடலாம். வேர்ட் டாட் கேரட், ஓகே நம்ம ஸ்ட்ரிங்குன்னு வச்சுருக்கோம், ஸ்ட்ரிங் டாட் கேரட் ஐ. நான் இங்கே இருக்க பிரிண்டரில் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், இல்லாட்டா நியூ லைனாக வந்து க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும், நமக்கு வந்து ஸ்பேஸிங் கிடைக்காது. இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறது, மிடில் இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் இல்லையா? இப்போ ப்ரோக்ராமில் பி அண்ட் எம் தான் ஃபஸ்ட் லைனில் இருக்கும், அது மாதிரி பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு டேரெக்டாகவே சிஸ் அவுட் ஒன்று கொடுத்து எம்டியாக எனக்கு ஒன்று பிரிண்ட் பண்ணு மட்டும் நான் கொடுத்துட்றேன், இந்த மாதிரி எந்த கண்டிஷன்லையும் இல்லைனா. இந்த லூப் முடிகிறப்ப எனக்கு ஒரு நியூ லைன் வேணும், அதனால சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன், பிகாஸ் பழைய ப்ரோக்ராமும் சேர்த்து ரன் ஆகும், அதனால் கமெண்ட் பண்ணிட்டு வெறும் பிரிண்ட் பேட்டர்ன் எக்ஸ்ன்றதை மட்டும் நான் இப்போ கால் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரோக்ராம் அண்ட் ப்ரோக்ராம்ன்றது நமக்கு எக்ஸ் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. இதுக்கு நம்ம 2 லூப் யூஸ் பண்ணியிருக்கோம் பேஸ்டு அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை பேஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு போகலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, given 2 dimensional array of a string like 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு அரேல, லியூக், ஷா, வெயின், ரூனே, ரொனால்டோ, ஷா, ரூனே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீனிங் என்ன கீழே சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து சைல்டு, செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து ஃபாதர். லூக் வந்து சன்னு, ஷா வந்து ஃபாதர், ஷாவோட பையன் வந்து லூக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் த கிவன் வேல்யூ வந்து ரொனால்டோன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுனா ரொனால்டோவுக்கு எத்தனை கிராண்ட் சில்ட்ரன் இருக்காங்கன்றது எனக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ லூக்கோட அப்பா வந்து ஷாவோட அப்பா வந்து இங்கே ரூனே ஃபைனல் இண்டெக்ஸில். அப்போ ரூனேக்கு லூக் வந்து கிராண்ட் சில்ட்ரன். அந்த மாதிரி ரொனால்டோவுக்கு எத்தனை கிராண்ட் சில்ட்ரன் இருக்காங்க இந்த செக்டார்லன்றத நம்ம வந்து இப்போ ப்ரோக்ராம் மூலமாக ஆன்சர் கொண்டு வரணும். சரி, ப்ரோக்ராம்குள்ளே இந்த இதுக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம தேர்டாக ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்புட்ஸ் வாங்கிக்கலாம். ஸ்ட்ரிங் அரே ஆஃப் அரேல ஃபேமிலின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் லியூக், அதேமாரி ஷா தான் அவரோட அப்பா. ஓகே, செமிகான் க்ளோஸ் பண்ணல, ஜஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபார் டைம் பீயிங். வெயின், ரூனே, ரொனால்டோ, ஷா, ரூனி. இதுதான் வந்து கொடுத்துருக்கிற இன்புட்.
செமிகோலன் வச்சிடுறேன். இதை வச்சு நான் ஒரு மெத்தட் கால் இப்போ ஒன்று பண்ணுறேன். அதேமாரி டார்கெட் நேம் என்ன? எனக்கு ரொனால்டோக்கு தான் எத்தனை கிராண்ட் சில்ட்ரன்றது தெரியணும். ஸோ நான் ரொனால்டோன்னு சொல்லி நான் தந்துக்கிறேன். சிஸ் அவுட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் கிராண்ட் சில்ட்ரன் ரொனால்டோக்கு எத்தனைன்றதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு மெத்தடை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஃபேமிலி இல்லைனா ஃபைண்ட் கிராண்ட் சில்ட்ரன்ற மாதிரி ஈஸியாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டார்கெட் நேம்னு வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் சிம்பிளாக நமக்கும் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஓகே ஃபைன். இதுக்கும் நான் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, மெத்தட் இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. தென் மேப் யூஸ் பண்ணுறேன். இதில் எனக்கு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் தான் ரெண்டுமேவும், அதனால் ஸ்ட்ரிங்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டாவது மேபி லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம்ல, நமக்கு கிராண்ட் சில்ட்ரன்ஸ்லாம் இருக்கிறதுனால. ஓகே, ஃபாதர் டு சைல்ட் மேப் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஒரு நியூ ஹேஷ் மேப் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபார் எல்லாத்தையுமே நான் லூப் பண்ணுறேன். ஜஸ்ட் ஸ்ட்ரிங் அரே பேர் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபேமிலி ஓகேவா. தென் ஸ்ட்ரிங் சைல்டோட நேம் நான் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறேன். பேர் ஆஃப் 0ன்றதா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வந்து சைல்டு, செகண்ட் இண்டெக்ஸ் வந்து ஃபாதர். ஓகேவா. தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபாதர் டு சைல்டு மேப் நம்ம வச்சுருக்கோம்ல, அதுக்கு புட் இஃப் ஆப்சண்ட்னு சொல்லி ஒரு ப்ரீபில் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபாதர் நியூ அரே லிஸ்ட்டாக வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, ஃபாதருன்ற ஒருத்தர் வந்து ஆல்ரெடி இப்போ வந்து நம்ம சைல்டு லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். பிகாஸ் நம்ம கிராண்ட் சைல்டு வந்து கண்டுபிடிக்கிறதுனால. செகண்ட் என்ன பண்ணுறோன்னா, ஃபாதர் டு சில்ட்ரன் மேப்பில் கெட் ஃபாதர் டாட் ஆட் சைல்டு. இந்த சைல்டில் இந்த ஃபாதருக்கு கீழே வந்து நான் மேப் பண்ணிடுறேன். இது வரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தென் இன்ட் கிராண்ட் சில்ட்ரன் கவுண்ட்டை வந்து இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே மேப் பண்ணியாச்சு. ஒரு ஃபாதருக்கு எத்தனை சைல்டு இருக்காங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம மேப் பண்ணிட்டோம். கிராண்ட் சில்ட்ரன் கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு இக்னேட் பண்ணிக்கிறேன். இஃப் ஃபாதர் டு சில்ட்ரன் மேப்பில் கண்டைன்ஸ் கீ, அதில் நான் டார்கெட், அதாவது ரொனால்டோன்றது தான் நமக்கு டார்கெட் இல்லையா, அதை டார்கெட் நேம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடுறேன். ஃபார் ஸ்ட்ரிங் சைல்டு father to children map dot get ஓகே, இந்த மாதிரி பண்ண வேணாம். ஜஸ்ட் ஓகே, இதே மாதிரியே போகலாம். கண்ட்ரோல் Z ஸ்ட்ரிங் சைல்டு வந்து ஒவ்வொரு சைல்டாக நான் லூப் பண்ணுறேன்.
அதில் get target name, இதில் if father children map dot contains key of child இருந்தாங்க அப்படின்னா grandchildren count-ஐ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். plus equal to dot get child dot size. ஓகேவா? ஃபைனலாக வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் grandchildren count. ஓகேவா? இப்போ நான் பேட்டர்ன் ப்ரோக்ராமிக்ஸை மட்டும் நான் கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் ஈஸியாக புரியணுன்றதுக்காக. ஓகே, எரர்ஸ் இருக்குது. என்ன எரர்? grandchildren count. ஓகே, ரிட்டர்ன் வந்து ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் ஆகிடுச்சா? ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ரன் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் கிராண்ட் சில்ட்ரன் வந்து 2 ரொனால்டோவுக்கு. ஏன்னா ரொனால்டோவுக்கு ரூனின்றது பையன், ரூனிக்கு ஷானு ஒரு பையன் இருக்கான், வெயின்னு ஒரு பையன் இருக்கான். ஸோ டோட்டலாக அவனுக்கு 2 கிராண்ட் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அதனால் நமக்கு 2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, வீடியோ ஸ்டார்டிங்கில் டோட்டலாக இப்போ 5 ப்ரோக்ராம் பார்க்கலான் இருந்தோம். இப்போ நம்ம 3 ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் 2 ப்ரோக்ராம்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதனால அதை நம்ம செகண்ட் வீடியோவை போடலாம். ஏன்னா ஹெக்டிக்காக ஒரே வீடியோலே போட்டோன்னா லிசன் பண்ணுற உங்களுக்குமே கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் 2 ப்ரோக்ராம் வந்து டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. ஸோ லிட்டில் பிட் மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபர்தர் வீடியோஸ் எல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஓகே, பாய்.